அதில் என்ன புரிஞ்சிருக்குன்னா நமக்கான காலம் கண்டிப்பாக வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் ஹீரோ வேணும் போய் அப்படின்னு இது மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஸ்ருதி டிவி நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஸோ போஸ்டர் பார்த்துருப்பீங்க, ராம் அப்துல் ஆண்டனி அப்படி சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஒரு பொசிஷன் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இன்னும் மேலே மேலே போவோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் நிறைய தந்தீங்கன்னா எங்களோட ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படத்தை தருவோம். ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு படம் வந்திருக்கு. ஸோ கதை மேலே எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ தாங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ தான் ஒரு மாதிரி எனக்கு ஒரு சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் ஹீரோ வேணும் போய் அப்படின்னு இது மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணாதவங்களாம் இப்போது விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசாதவங்களாம் நிறைய பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க ஊர்லலாம். ஸோ அவங்களே வந்து வாண்டடாக போய் பேசுகிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய பண்ணணும்னு இப்போ தான் ஒரு மாதிரி மோட்டிவேட்டே ஆகுது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதுக்காக நிறைய பேர்கிட்ட நான் புலம்பியிருக்கேன், வீட்லேயும் சரி நிறைய பேர்கிட்ட. இல்லை நான் இன்னும் நிறைய பண்ணணும், ஏதோ எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் அதே மாதிரி குக் வித் கோமாளி ஷோ போன பேர் கொஞ்சம் ஆதரவு வந்துச்சு. ஸோ மறுபடியும் இந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆன பேர் இன்னும் நிறைய ஆதரவு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. இல்லைண்ணே, ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து மாஸ்டர் ஆடியோ லான்ச்சோட அப்போ தான் லாஸ்ட்டாக நாங்கள் மீட் பண்ணது பேசினது எல்லாமே. அதுக்கப்புறமா அவங்களுடைய மேனேஜர்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்குன்னு நிறைய க்ளோஸான அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம், அண்ணன் எப்படி இருக்காருன்னு, எப்படி போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போது நாங்கள் நிறைய வாட்டி கூப்பிட்றோம், ஆனால் கண்டிப்பாக அண்ணனை மீட் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவேன். நாங்கள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து மறுபடியும் மீட் பண்ணேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான நாளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ராம் அப்துல் ஆண்டனி இருக்குல்ல, ஸோ அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் வந்து அந்த 3 மதத்தையும் வச்சு வேற ஒரு சப்ஜெக்ட் வச்சு நாங்கள் இது பண்ணலை. ஸோ எல்லாருமே ஒன்று. ஸோ ஒரு ஸ்கூல் பசங்க ஒன்றா இருந்தால் என்னென்னலாம் நடக்குமோ, ஸோ இந்த ஜென்ரேஷனில் என்னென்னலாம் இருக்கோ அதை தான் நாங்கள் வந்து இந்த ஒரு படத்தை வந்து டேரக்டர் வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் இந்த படமும் இருக்கும். இந்த 2025க்கு ஏற்ற படமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. இல்லை எந்த பாட்டுமே நான் பாடவே இல்லை. ஸோ என்னென்னா இதில் வந்து என்னோடய நடிப்பை வந்து காட்டணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஆடிஷன் போகிறப்போ வந்து ஆக்சுவலாக நான் எப்படி சொல்கிறது, நான் ஆடிஷன் போகிறப்போ அந்த படத்துக்கு நான் வந்து தகுதியானவன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் நடிப்புக்காக. ஸோ நிறைய வீட்டில் தனியாக வந்து நிறைய ஒரு டைலாக் நம்ம எத்தனை வேரியேஷனாக சொல்ல முடியும் அப்படி சொல்கிறத வந்து நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்புட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் படம் பார்க்குறப்பே எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்போ இருந்த ஒரு நடிப்புக்கும் இப்போ இருந்த நடிப்புக்கும் நிறைய ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு நான் நிறையா நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து நான் என்னோட நடிப்பு காட்டணும், ஏன்னா நான் ஆடிஷனுக்கு நான் செலக்ட் ஆகலை. ஸோ அந்த வெறி எல்லாமே சொல்லிட்டு இந்த படத்தில் தான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் படம் பாருங்கள். ஐயோ அப்படி கிடையவே கிடையாதுண்ணே. நான் இப்போ படம் முடிச்சுட்டு நிறைய கேரக்டர் ரோல் இப்போ வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறமா நிறைய எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் நான் கேரக்டராக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்னோடய மைண்ட் செட் என்னென்னா எந்த ஒரு இதுவும் விடக்கூடாது. ஸோ எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நிறைய கற்றுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நான் எல்லா கேரக்டரையும் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். குக் வித் கோமாளி நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் குக் வித் கோமாளியாக போயிட்டுருக்கேன். ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வேலையே கிடையாது. ஸோ அதுக்கும் போயிட்டே இருக்கேன். இப்போ என்னென்னா மறுபடியும் நான் இந்த சிங்கிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இப்போ நான் மறுபடியும் இண்டிபெண்ட்டாக ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது சீக்கிரமாக வந்து வெளியே வரும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பொறுமையாக பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அது கொஞ்சம் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் அதில் போட ஆரம்பிச்சேன்னா அது சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ அப்படிலாம் கிடையாதுண்ணே. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் என்னென்னா அவங்க அதில் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ரேப்பில். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக எதிர்ப்பு அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ஒரு ஃபேன் பேஸாக இருக்கட்டும், அந்த ஃபேன் பேஸாக இருக்கட்டும், அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போது உதாரணத்துக்கு மசலுக்கு ஒரு அண்ணாவை எடுத்தால் கூட அது காவா உள்ள கல்லடி வந்து எப்போயோ பாரிஸ் அப்போ வந்தது. ஸோ இப்போ அவருக்கு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரேப்பு தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு டிஜே ரேப் அப்படி தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போது அவருக்கு நிறைய ஃபேன் பேஸு கூடியிருக்கு. அந்த பாட்டு நிறைய ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அதில் என்ன புரிஞ்சிருக்குன்னா நமக்கான காலம் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம எல்லோரும் எதிர்க்கிறாங்க, நம்ம நிறைய பேர் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை விடாமல் அவர் ரிட்டர்ன் பண்ணனால தான் ஸோ அவருக்கு இந்த ஒரு நல்ல
ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிங்கில் ரேப் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் இன்னும் ஆக்சுவலாக இப்போ தான் டியூன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதான் சொன்னேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் நான் டியூன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த டியூன் முடிச்சுட்டு நாங்கள் லிரிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இது ஸ்ருதி டிவியில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக டேக் பண்ணுறேன். ஆனால் இதுதானே நான் இன்றைக்கி சொன்னேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்ருதி டிவியில் கண்டிப்பாக ஒரு நாள் டேக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்போ வந்து மறுபடியும் என்கிட்ட கேட்பீங்க, தம்பி பாடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் பாடுவேன்.